வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது செந்தில் பாலாஜி வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை திருப்பி அமலாக்கத்துறை திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் என்று கருதப்படக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது அவருக்கான பார்த்திங்கன்னா வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட அவருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஜாமீன் கிடைக்கல. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 250 நாட்களுக்கு மேலே, அதாவது 350 நாட்கள் கிட்ட போயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சூழலை அவருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீதிமன்ற காவல் என்பது நீடிக்கப்பட்டு கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விசாரணை என்பது எப்பொழுது பார்த்திங்கன்னா அவருக்கான விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு அவங்களுடைய தரப்பினர்கள், அதாவது செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பினர்களே சிந்திக்கும் அளவிற்கு ஆகிவிட்டது. அதாவது என்னென்றால் 36வது முறையாக காவல் என்பது நீடிக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. அதில் பார்த்திங்கன்னா காணொலியில் ஆஜர்படுத்திய நிலையில் ஜூன் 4ஆம் தேதி வரை அவருக்கு பார்த்திங்கன்னா காவல் என்பது நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, நீங்கள் விசாரணைக்கு பண்ணக்கூடாது, அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீன் மனுவை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறை சிறப்பு சைட்லேருந்து சொல்லியிருக்க நிலைமையில் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விசாரணை என்பது பார்த்திங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி நடைபெறப் போகிறது அப்படின்றது பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறையினர் தான் பலவிதமான ட்விஸ்ட்டுகளை கொடுத்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் என்பது கிடைக்கப்படாமல் தான் இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதியாச்சும் அவருக்கு ஆதரவாக ஜாமீன் கிடைக்கப் போகிறதா, இல்லை மீண்டும் காவல் என்பது நீடிக்கப்படுமா, என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அமலாக்கத்துறை அதிரடி காமிக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரியப்படும். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.